ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டாக எல்லா குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான பீஸா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிற ப்ரெட்டுங்களை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 12லேருந்து 14 ப்ரெட்டு பீசஸை நான் எடுத்திருக்கேன். ஓரங்களில் இருக்கிற பீஸை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பிரெட்டுங்களையும் சுற்றிலும் இருக்கிற ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததும் ஒரு பூரிக்கட்டையில் தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் ஒரு ட்ரேயில் 1 by 1 இந்த மாதிரி அடுக்கிக்குங்க. நான் ஒரு 7 பிரெட் ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஒன்னோடு ஒன்று ஒட்டின மாதிரி அடுக்கிக்குங்க. இதுக்கு மேலே கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். பீஸாக்கு சாஸ்லாம் செய்ய தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற கெச்சப்பையே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஓவர் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். லைட்டாக இந்த மாதிரி மேலே கொடுத்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயரும் கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர்ன்றதில் கொஞ்சமாக சீஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் ப்ரெட்டுங்களை இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். எல்லா ப்ரெட்டையும் அடுக்கி முடித்ததும் திருப்பியும் நான் கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கெச்சப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணலை, ஒரு மீடியமான அளவுக்கு கெச்சப் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதே ப்ரெட்டுக்கு மேலே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன், ஏன்னா வெஜிடபிள்ஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். வீட்டில் ப்ரெட்டுங்க இருந்தால் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பீஸாவாக செஞ்சு கொடுத்து பாருங்க. நீனு போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். பீஸா செஞ்சு தர சொல்கிறாங்கன்னா அதுக்கு ப்ராசஸ் ஒரு 2 ஹவருக்கு நம்ம செய்யணும். ஏன்னா மாவை பிசைஞ்சு அந்த மாவை நம்ம ஒரு 2 ஹவருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அதே பிரெட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக ஸ்வீட் கார்னை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்வீட் கார்னையும் நான் மேலே போட்டிருக்கேன். ஸ்வீட் கார்ன் மேலே போட்டதும் பன்னீரை கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைசஸாக சேர்த்து போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வெறும் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுக்க வேண்டியது தான். சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும், இல்லைன்னா உங்களோட விருப்பம் போல தான். நான் ரொம்ப அதிகமாகவும் போடலை, குறைச்சும் போட்டுக்கல, மீடியமான அளவுக்கு நான் சீஸ் போட்டிருக்கேன். சீஸ் போட்டதும் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரிகானாவும் தூவிக்கணும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க, ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 காஞ்ச மிளகாவை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் ஓவனில் தான் இன்றைக்கி செஞ்சு எடுத்திருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நார்மலாக வேணும்னா 10 நிமிஷம் போதும். ஸ்டவ்லையும் இதே டைம் தான். நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சீஸியாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க. அருள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண